இன்னைக்கு நான் வந்துட்டு ஊருக்கு வந்திருக்கிறேன். ஆனால் நான் ஊருக்கு வர்றது வந்துட்டு என் ஒய்ஃபுக்கு வந்துட்டு தெரியாது. அடுத்த வாரம் தான் வந்துட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு ஊருக்கு. பட் வந்துட்டு நான் இந்த வாரமே வந்துட்டேன். ஏன்னா அவங்க ஊரில் வந்துட்டு நோன்பு. பட் வந்துட்டு எனக்கு லீவு கிடைக்கல, வர முடியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லி வச்சுருந்தேன். இப்போ போயிட்டு வந்துட்டு பார்க்கலாம் ரியாக்ஷன் எப்படி இருக்குது. என்ன ஒரு வாய பொழப்பு. என்ன நீ போறியா காவடிக்கு? போயிட்டு வா போயிட்டு வா. அவளுக்கு தெரியாது. மேடம், கனவில்லை நனவுதான், நல்லா மொழியுங்க. சும்மா சொன்னேன். என்ன கண்ணெல்லாம் செவந்து போய் கிடக்குது. தங்கம், எவன்டா காலங்காத்தால என்ன எழுப்பிட்டது? மயிலே, நைட்டு குளிருக்கு பேம்பர்ஸ் போட்டாச்சா? சாயங்கால ஃப்ளைட்டு. ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஏதோ சர்ப்ரைஸ்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி வந்திருந்தாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த வீக் வரதா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க வேலையில கொஞ்சம் இஷ்யூஸ்ன்றனால இப்போதைக்கு வர முடியாது. நெக்ஸ்ட் லீவ் வந்து எப்ப கொடுக்குறாங்களோ அப்பதான் வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க. நாங்க திருவிழாக்கு வர போறான்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தோம். தம்பிக்கு வேற இன்னும் பேர் வைக்கலையா, சோ அது வேற இருக்குன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். சாயந்தரமே ஃபிளைட் ஏறி அடுத்த நாள் காலையில் வந்துட்டாரு. வந்துதான் அதான் சர்ப்ரைஸ் கொடுத்தாராமா எனக்கு. சரி வந்ததும் சரி மூவி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியமா கிளம்பணும். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா மழை இல்ல, பக்கத்துல போ பாத்தீங்கன்னா நல்லா மழை புடிச்சிருச்சு. ஈவினிங் பாத்தீங்கன்னா கோவிலுக்கு தான் போயிருந்தோம். அங்க நோம்பி சாட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னேன்ல ஊர்ல, அதனால டெய்லியுமே நைட்டு கும்மி அடிப்பாங்க.